நீரின் நடுவே தனித்துவான வாசமாயிருக்கிற உமது சுதந்திரமான மந்தையாகிய உம்முடைய ஜனத்தே உமது கோலினால் மே தொருளோம் உமது கோலினால் மே தொருளோம் உமது கோலினால் மே தருளோம் உமது கோலினால் மே தருளோம். கர்த்தர் நல்லவர். அவருடைய கிருபை இறக்கங்களுக்காக கர்த்தரை நன்றியோடு கூட துதிக்கிறேன், கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். நேற்றைய தினத்தில் தேவ சமூகத்தில் இந்த 1ஆம் தேதி ஆராதனைக்காக ஜெபிக்கும்போது கர்த்தர் ஒரு அருமையான வாக்கு தத்துவத்தை கொடுத்தார். நம்ம எல்லாருக்கும் இங்கே இருக்கிற சிறு பிள்ளைகள் முதற்கொண்டு பெரியவர்கள் வரைக்கும் வாசிங்க. உபாகமம் 32:13, டியூட்ரானமி 30:13. பூமியில் உள்ள உயர்ந்த ஸ்தானங்களின் மேல் அவனை ஏறி வர பண்ணினார். பூமியில் உள்ள உயர்ந்த ஸ்தானங்களின் மேல் அவனை ஏறி வர பண்ணினார். He made him ride on the high places of the earth. இந்த வசனம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அநேகருக்கு நான் ஜெபிக்கும்போது இந்த வார்த்தை அவர்கள் மேல் நான் கூறி ஜெபிப்பேன். ஆண்டவர்களை பூமியின் உயர்ந்த ஸ்தானங்களில் ஏறி வர பண்ணும். கர்த்தர் நம்ம குறித்து வைத்திருக்கிற நோக்கம், ஸ்கூலாக இருக்கட்டும், காலேஜாக இருக்கட்டும், பிஸ்னஸாக இருக்கட்டும், ஊழியமாக இருக்கட்டும், கர்த்தர் நம்மை உயர்த்த விரும்புகிற தேவன். பூமியில் உள்ள உயர்ந்த ஸ்தானங்களின் மேல் உங்கள் காலேஜில், உங்கள் பிஸ்னஸில் கர்த்தர் உங்களை உயர்ந்திருக்க பண்ணுவார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. யார் அப்படி உயர்ந்திருக்க பண்ணுவார்? பிரியமானவர்கள், அந்த அதிகாரம் 9வது வசனத்துலேருந்து நம்ம வாசிப்போம்னா அங்கே தெரியும் யார் அப்படி உயர்ந்திருக்க பண்ணுறாரு. வாசிங்க. கர்த்தருடைய ஜனமே அவருடைய பங்கு, யாக்கோபு அவருடைய சுதந்திர வீதம். கர்த்தருடைய ஜனமே அவருடைய பங்கு. அங்கே அநேக வாக்குத்தத்தங்கள் கொடுக்குறார். கச்சிதமாக அதை இன்னொரு நாள் நம்ம கவனிப்போம். கர்த்தருடைய ஜனமே அவருடைய பங்கு. அந்த கர்த்தருடைய ஜனத்தை அவர் பூமியின் உயர்ந்த அவருடைய ஜனம். அவர் வானாதி வானங்களில் உயர்ந்து இருக்கிறார். அவருடைய ஜனம் கீழே கிடக்க விடுவாரா? அவருடைய பிள்ளை கீழே கிடக்க விடுவாரா? ஸ்கூலில், காலேஜில், பூமியின் உயர்ந்த ஸ்தானங்களில் கர்த்தர் தம்முடைய ஜனத்தை ஏறி வர பண்ணுவார். கர்த்தருடைய ஜனம் யாருன்னு சொல்லி பல வசனங்கள் இருக்குது. பிரியமானவர்கள், 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 14 முதல் 18 வசனங்கள் நம்ம வாசிப்போமானா, பிரியமானவர்களே, அவிசுவாசிகளை விட்டு, பிரியமானவர்களே, விக்கிரக ஆராதனையை விட்டு, உலகத்தாரை போல் ஜீவிக்காமல் இதெல்லாம் விட்டு அவருக்காக நான் பிரிந்து வரும்போது அவர் சொல்கிறாரு, நான் உங்களை ஏற்றுக்கொண்டு நான் உங்கள் பிதாவாக இருப்பேன், நீங்கள் என்னுடைய குமாரன் குமார்த்திகளுமா இருப்பீங்க, நீங்கள் நான் உலாவுகிற ஸ்தலமாக இருப்பீங்க, ஏன் ஜனமாக இருப்பீங்க என்று சொல்கிறார். நம்ம அவருக்காக வாழும்போது, அவருக்காக மற்ற காரியங்களை விட்டு பிரிந்து ஒரு செப்பரேட்டட் அன்டு ஹிம், அவருக்காக பிரித்தெடுக்கப்பட்ட பரிசுத்த ஜனமாக இருக்கும்போது அவர் சொல்கிறார், நான் உங்களை ஏற்றுக்கொண்டு உங்கள் தேவனாக இருப்பேன், நீங்கள் என் ஜனமாக இருப்பீர்கள். பிரியமானே, கர்த்தர் என் தெய்வம், அவர் என்னை ஏற்றுக்கொள்கிறார். அவர் நான் உன் தேவன் சொல்கிறார். நான் அவருடைய ஜனம். அப்படி நான் அவருடைய ஜனமாக இருப்பேனே. ஆனால் நான் வேறு யாருடைய ஜனமும் இல்லை, வேறு எந்த தெய்வத்துடைய ஜனமும் இல்லை. நான் அவங்கள மாதிரி இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. எனக்கு தேவன் இந்த வானத்தையும் பூமியை உண்டாக்கின தேவன், அவருடைய பேர் யாவே என்று நான் அறிந்திருக்கிறேன். யாவே இயேசுவாக வெளிப்பட்டார் என்று நான் விசுவாசிக்கிறேன். நான் அவர் விரும்புகிறது போல் நான் இருப்பேன். நான் அவருடைய ஜனம். நான் ஏன் மற்றவங்கள மாதிரி இருக்கணும்? ஏன் நான் மற்றவங்களுடைய வழிபாட்டு முறையை நான் பின்பற்றணும்? எனக்கென்று ஒரு வழிபாட்டு முறை இருக்குது. அவர் வழிகாட்டுகிறார்.
அவர் என்னுடைய தேவன், நான் அவருடைய ஜனம் என்று இருப்பேனேயானால் அவர் என்னை உயர்ந்த ஸ்தானத்தில் ஏறி வர பண்ணுகிறார். ரெண்டாவது, யார் அவர் உயர்ந்த ஸ்தானத்தில் ஏறி வரப்படுறாருன்னா நமக்கு நல்லா தெரிந்த ஒரு வசனம் தான் சங்கீதம் 91:14, Psalm 91:14. அவன் என்னிடத்தில் வாஞ்சியா இருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன், என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன். என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடி, பிகாஸ் he knows my name. அப்படின்னா என்ன? அவருடைய பெயர் அறிந்திருக்கிறது என்றால் இந்த நோங்கிற வேர்டு பைபிள்லையும் சரி ஃபிலாசபிக்கலாகவும் தத்துவ ரீதியாக ரொம்ப ஆழமான இருப்பது. நோயிங் என்று சொன்னால் அதனால் ஒரு விளைவு வர வேண்டும். பலமுறை சொல்லியிருக்கேன், ஆடம் நியூ ஈவ், ஆதாம் ஏவாளை அறிந்தான், பிரியமல்லே காயின் பிறந்தான், கர்த்தருடைய பரிசு ஆபேல் பிறந்தான். அப்போ இது ஆதாம் ஏவாளை அறிந்ததுனால ஒரு விளைவு காயின் பிறக்கிறது. அதான் உண்மையான நாலேஜ். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். அந்த நாலேஜ் ஒரு ரிசல்ட் கொடுக்குது. வெறுமனே அதை ஒரு ஜென்ரல் நாலேஜ்னு சொல்லிட்டு அமெரிக்காவுடைய ஜனாதிபதி யார், ரஷ்யாவுடைய ஜனாதிபதி யார், அந்த நாலேஜ் அல்ல அது. இது எனக்கு தெரிகிறதுனால ஒரு காரியம் நடக்குது. அவருடைய நாமத்தை நான் அறிந்திருக்கேன். கர்த்தர் பார்த்து கொள்வார், மலையில் பார்த்து கொள்ளப்படி யாவே ஈரே, யாவே நிசி, அவர் எனக்கு ஜெயக்கொடி, ஜெயம் தருவார். யாவே ஷம்மா, அவர் என் கூட, கர்த்தர் என் கூட இருக்கிறார், கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிறார், கர்த்தர் என்னை பார்த்து கொள்வார், கர்த்தர் எனக்கு சமாதானத்தை தருவார், கர்த்தர் என் சமாதானம், கர்த்தர் என் நீதி. நான் அவருடைய நாமத்தை அறிந்திருக்கிறபடியால் அவர் என்னை உயர்ந்து அவர் யாருன்னு எனக்கு தெரியும். மலையில் பார்த்துக்குவார். என்ன டேடி, கத்தி இருக்குது, நெருப்பு இருக்குது, பலி செலுத்த போகிறோம், ஆடு இல்லையே, என்ன டேடி, மலையில் பார்த்து கொள்ளப்படும். இது ஒரு காரியம் குறையப்படுது, எப்படி? ஆண்டவர் பார்த்துக்குவார், ஆண்டவர் பார்த்துக்குவார். எனக்கு தெரியும், ஆண்டவர் பார்த்துக்குவார். ஆண்டவர் ஜெயம் தருவார், ஆண்டவர் நடத்துவார், ஆண்டவர் துணைன்னு இருக்கிறார். என்ன கோலியாத்து 10 அடி உயரம் இருக்கான், பரவாயில்ல, 2 அடி அகலம் இருக்கானா, இருக்கட்டும், என் கூட ஆண்டவர் இருக்கார். குட்டி தாவீதுக்கு தெரியுது, ஆண்டவர் கூட இருக்கார். இந்த கோலியாத்தை மாத்திரம், உம்மாலே ஒரு சேனைக்குள் பாய்வேன், உம்மாலே ஒரு மதிலை தாடுவேன். அவன் என் நாமத்தை அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன். அவனை நாமத்தை அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன் அப்படின்னு சொல்கிறார். அப்போ முதலாவது, நாம் அவருடைய ஜனம், அவருக்காக பிரிந்திருக்கிறேன். மற்றவங்க அவங்க யாரை தெய்வமாக கும்பிடுறாங்களோ அந்த வழியில் அவங்க போவாங்க, அந்த வழிபாடுகள் அவங்களுக்கு இருக்கும். நான் இவரை என்னுடைய தேவனை ஏற்றுக்கொண்டிருக்கிறேன், நான் அவரை பின்பற்றேன். அவருடைய வேதம் என்ன எப்படி அலங்கரிக்க சொல்லுதோ அப்படி அலங்கரிக்கிறேன். நான் அவருக்காக பிரிந்திருக்கிறேன். அப்படியானா அவர் என்னை உயர்த்துவார். ரெண்டாவது, அவர் யாருன்னு எனக்கு தெரியும், அவரை நான் அறிந்திருக்கேன், அவர் நாமத்தை நான் அறிந்திருக்கிறேன், அவர் சர்வ வல்லமை உள்ளவர் எனக்கு தெரியும். அவர் சொல்கிறார், நீ என் நாமத்தை அறிந்திருக்கிறபடியால் உன்னை உயர்ந்த அடைக்கலத்தில் நான் வைப்பேன் என்று சொல்கிறார். நேரங்கிறது வேகமாய் கடந்து போகிற. மூன்றாவதாக ஏசாயா 58:13-14, ரொம்ப ஒரு அருமையான ஒரு வசனம். என் பரிசுத்த நாளாகிய ஓய்வு நாளிலே உனக்கு இஷ்டமானதை செய்யாதபடி உன் காலை விலக்கி உன் வழிகளின்படி நடவாமலும் உனக்கு இஷ்டமானதை செய்யாமலும் உன் சொந்த பேச்சை பேசாமலும் இருந்து ஓய்வு நாளை மனமகிழ்ச்சி நாள் என்றும் கர்த்தருடைய பரிசுத்த நாளை மகிமையுள்ள நாள் என்றும் சொல்லி அதை மகிமையாக எண்ணுவாயானால் அப்பொழுது கர்த்தரில் மனமகிழ்ச்சியாயிருப்பாய். பூமியின் உயர்ந்த இடங்களில் உன்னை ஏறி இருக்கும்படி பண்ணி உன் தகப்பனாகிய யாக்கோபுடைய சுதந்திரத்தால் உன்னை போஷிப்பேன். கர்த்தருடைய வாய் இதை சொல்லிற்று. கர்த்தருடைய வாய் இதை சொல்லிற்று. இது ஏசாயா சொல்லலை, ராபர்ட் சைமன் சொல்லலை. எல்லாம் தேவ ஆவியினால் ஏவப்பட்டு எழுதினாலும் இந்த இடத்துல ஏசாயா குறிப்பிடுகிறார், கர்த்தருடைய வாய் இதை சொல்லிட்டு. இதெல்லாம் பழைய ஏற்பாடு, இதெல்லாம் புதிய ஏற்பாடு, அப்படிலாம் பிரிக்கிறாங்க. அப்படிலாம் கிடையவே கிடையாது. இயேசு கிறிஸ்து நியாயப்பிரமாணத்தை அழிக்க வரல, நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றவே வந்தார். மனிதன் ஓய்வு நாளுக்காக சிருஷ்டிக்கப்படலை, ஓய்வு நாள் மனிதனுக்காக சிருஷ்டிக்கப்பட்டது. தமிழில் அந்த வேர்டை ஓய்வு நாள்னு மாற்றிட்டாங்க. இது ரெஸ்ட் டே அல்ல, பிரியமானவர்கள், 7ஆம் நாள், வாரத்தில் ஒரு நாள். இது கர்த்தருக்காக நம்ம பிரித்து வைக்கிற ஒரு நாள்.
அதில் நல்ல மனமகிழ்ச்சியாக இருங்க. உங்கள் சொந்த காரியத்தை செய்யாமல் கர்த்தருடைய காரியத்தில் தனித்தனியாய் குடும்பமாக ஈடுபடுங்க. அந்த நாளை ஒரு மகிமையான நாளாக எண்ணுங்க. கர்த்தர் உங்களை பூமியின் உயர்ந்த ஸ்தானங்களில் ஏறி வர பண்ணுவார். பலமுறை நான் ஓய்வு நாளை பற்றி பேசியிருக்கிறேன். பிரியமானவர்களே, நான் வசனம் வாசிக்கணும்னு நினச்ச நேரம் இல்லை. யாத்திராகமம் 20ஆம் அதிகாரம் நீங்கள் வாசிப்பீங்கன்னா அங்கே 10 கட்டளைகள் கொடுக்கப்பட்டிருக்கு. அதான் முதல் முறை 10 கட்டளை கொடுக்குறார். யாத்திராகமம் 20ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து. இந்த 10 கட்டளையில் இந்த ஓய்வு நாளை பற்றிய கட்டளைக்கு மாத்திரம் பிரியமானவர்களே 4 வசனங்கள் இருக்கும். நேற்று பிரதர் டேவிட்ட ஒவ்வொரு கட்டளைக்கும் எத்தனை வேர்டு தமிழில் இருக்குது அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கணக்கு பார்த்து கேட்டேன். பிரியமானவர்களே, சில கொலை செய்யாதிருப்பாயாக 2 வார்த்தை, களவு செய்யாதிருப்பாயாக 2 வார்த்தை. ஆனால் இந்த ஓய்வு நாளை பற்றி மாத்திரம் அவங்க கணக்கு பண்ணி சொன்னாங்க. பிரியமானவர்களே, ஓய்வு நாளை பற்றி மாத்திரம் 50 வார்த்தைகள் இருக்கு. ஓய்வு நாளை பற்றி மாத்திரம் 50 வார்த்தைகள், மற்றெல்லாம் 2 வார்த்தை 3 வார்த்தை. ஓய்வு நாளை பற்றி 50 வார்த்தைகள். அப்போ தேவன் அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்காரா இல்லையா? கொலை செய்யாதிருக்க நினைப்பாயாக, களவு செய்யாதிருக்க நினைப்பாயாக அப்படிலாம் சொல்லலை. ஆனால் ஓய்வு நாளை பற்றி சொல்லும்போது மாத்திரம் ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்க நினைப்பாயாக. அதுவும் ஆக்டிவ் மைண்டில் இருக்கணும். ரிமெம்பர், இட் ஷுட் பி இன் யுவர் ஆக்டிவ் மைண்ட். இட்ஸ் நாட் தட் யூ நோ இட், இட் ஷுட் பி இன் யுவர் ஆக்டிவ் மைண்ட். பிரியமானவர்களே, நம்ம கர்த்தருடைய நாளை மகிமையான நாள் என்று நினைத்து அதை மகிமையாக எண்ணுவோமானால் கண்டிப்பாக பூமியின் உயர்ந்த ஸ்தானங்களில் அவர் நம்மை ஏறி வர பண்ணுவார். அநேகருடைய வாழ்க்கையை நான் பார்த்துருக்கிறேன். ஓய்வு நாளை பரிசுத்தமாக ஆசிரிக்கிறவங்க படிப்புலேயும் சரி, வேலையிலையும் சரி, பிஸ்னஸ்லேயும் சரி எவ்வளவோ உயர்ந்திருக்க கர்த்தர் பண்ணியிருக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டு. அவருடைய ஜனமாக நம்ம இருக்கும்போது, பிரியமானவர்கள் அவருடைய நாமத்தை அறிந்திருக்கும்போது, அவர் நமக்காக தந்த அந்த ஓய்வு நாளை அவர் எனக்காக தந்திருக்கிறார் என்று அறிந்து என் ஆத்மா வாழ்வதற்காக, என் ஆத்மாவுடைய பலனுக்காக அந்த நாளை நான் செலவழிப்பேன். ஆனால் பூமியின் உயர்ந்த ஸ்தானங்களில் அவர் என்னை ஏறி வர பண்ணுவார். பிரியமானவர்களை, 4வது ஆபகுக் 3ஆம் அதிகாரம் 17 வாசிப்போம். ஆபகுக் 3:17. அத்திமரம் துளிர்விடாமற் போனாலும், திராட்சை செடிகளில் பழம் உண்டாகாமற் போனாலும், ஒலிவ மரத்தின் பலன் அற்று போனாலும், வயல்கள் தானியத்தை விளைவியாமற் போனாலும், கிடையில் ஆட்டு மந்தைகள் முதலற்று போனாலும், தொழுவத்திலே மாடுகள் இல்லாமற் போனாலும், நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன், என் ரட்சிப்பின் தேவனுக்குள் களி கூறுவேன். ஆண்டவராகிய கர்த்தர் என் பலன். அவர் என் கால்களை மான் கால்களைப் போலாக்கி உயரமான ஸ்தலங்களில் என்னை நடக்க பண்ணுவார். இது நெகினோத் என்னும் வாத்தியத்தில் வாசிக்க ராகத் தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட சங்கீதம். 3வது, யார் அவர் நல்ல உயர் ஸ்தலங்களை கொண்டு வர, என்ன சூழ்நிலை இருக்கட்டும், நான் கர்த்தருக்குள்ள மகிழ்ச்சியாக இருக்கிறேன். நான் கர்த்தருக்குள்ள மகிழ்ச்சியாக இருக்கிறேன். பிரியமான கர்த்தர் என்னுடைய பலன், எனக்கு ஸ்ட்ரென்த்து கர்த்தர். அந்த திராட்சை செடியாக என்னுடைய ஸ்ட்ரென்த்து, இந்த அத்திமரமாக என்னுடைய ஸ்ட்ரென்த்து. என்னுடைய ஸ்ட்ரென்த்து காட். காட் இஸ் வித் மீ. காட் இஸ் வித் மீ. நான் கர்த்தருக்குள்ள மகிழ்ச்சியாக இருக்கிறேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவது. பிரியமானவர்களே, எல்லா சூழ்நிலையும் those who can rejoice in the Lord, கர்த்தர் நம்முடைய கால்களை மான் கால்களை போலாக்கி உயர் ஸ்தலங்களில் ஏறி வர பண்ணுவார், நடக்க பண்ணுவார், நிற்க பண்ணுவார். கர்த்தருடைய பரிசுத்தம் உங்கள் சூழ்நிலை எதுவாக இருந்தாலும் சரி, ரிஜாய்ஸ் in the Lord. கர்த்தருக்குள்ள சந்தோஷமாக இருக்கு. நம்முடைய பலன், நம்முடைய ஸ்ட்ரென்த் இந்த திராட்சை செடி இல்லை. நம்முடைய ஸ்ட்ரென்த் இந்த ஆட்டு மந்தை மாட்டு மந்தை இல்லை. நம்முடைய ஸ்ட்ரென்த் காட். நம்முடைய ஸ்ட்ரென்த் காட். கொஞ்சம் இமேஜின் பண்ணி பாருங்க.
என்கிட்ட ஒரு 10 லட்சம் இருக்குது. 10 லட்சம் எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியாது, சொல்கிறேன். உங்கள்கிட்ட ஒரு 10 லட்ச ரூபா இருக்குது. உங்களுக்கு ஒரு ஃப்ரெண்டு வர்றாரு, உங்களோட சேர்ந்துக்கிறாரு, அவர்கிட்ட ஒரு 10 லட்ச ரூபா இருக்குது. இப்போ உங்கள்கிட்ட எவ்வளோ இருக்குது? 20 லட்ச ரூபா. உங்கள்கிட்ட ஒரு 10 லட்ச ரூபா இருக்குது. இன்னொருத்தர் ஒரு 10 கோடி வச்சுருக்கார், அவர் உங்களோட கூட சேர்ந்து கொள்கிறார். இப்போ உங்களுக்கு 10 கோடியே 10 லட்ச ரூபா இருக்குது. என் கூட ஆண்டவர் என் கூட சேர்ந்துக்கிட்டார். வானத்தையும் பூமியும் அண்ட சராசரங்களையும் பூமியும் பூமியின் நிறைவையும் படைத்த ஆண்டவர் என் கூட சேர்ந்துக்கிட்டார். இப்போ நானும் ஆண்டவரும் ஒன்று என்று வருவோமானால், அவர் என் கூட இருப்பாரானால், அவர் என்னுடைய பலனாக இருப்பாரானால், எல்லாம் என்னுடைய தானே. பூமி அது நிறைவும் என்னுடைய தானே, எங்கள் அப்பாவுடைய தானே. அப்போ 2 ஆடு இருந்தால் என்ன, ஆடு இல்லாட்டா எனக்கு என்ன? எப்போதும் நம்ம கர்த்தரை நம்முடைய மன மகிழ்ச்சியாக நம்முடைய பலனாக நம்ம எடுக்கிறோமோ, அவர் என்னுடைய பங்கு என்று எடுக்கிறோமோ, அவர் நம்மை உயர் ஸ்தலத்தில் ஏறி வர பண்ணிடுவார். நம்ம பார்க்குறோம் எப்படி கர்த்தருடைய ஜனமாக இருக்கணும், கர்த்தரில் மகிழ்ச்சியாக இருக்கணும், பிரியமானவர்களை ஓய்வு நாளை பரிசுத்தமாக ஆசரிக்கணும். அது மாத்திரமல்ல, 5ஆவதாக சங்கீதம் 37-34 வாசியுங்கள். Psalm 37 verse 34. நீ கர்த்தருக்கு காத்திருந்து அவருடைய வழியை காத்துக்கொள், அப்பொழுது நீ பூமியை சுதந்தரித்துக் கொள்வதற்கு அவர் உன்னை உயர்த்துவார், துன்மார்க்கர் அறுப்புண்டு போவதை நீ காண்பாய். நாம் தான் அவருடைய ஜனங்கிற ஒரு ஸ்டாம்ப் நமக்கு இருக்குமானா, நம்ம ஃபாலோ பண்ணுற கஷ்டமான ஒரு டீச்சிங் அது நியூ டெஸ்டமெண்ட்டில் இல்லை. அவர் நம்ம கிருபையை தராரு, பலன் தராரு. பிரியமானவர்களே, அவருடைய வழி, அதான் அவருடைய டீச்சிங்ஸ். வழி இதுவே, இதில் நடங்க அப்படிங்கிறார். வழிகளில் நின்று பூர்வ பாதைகள் எவை என்று கேட்டு விசாரித்து நல்ல வழி எங்கே என்று பார்த்து அதில் நடங்க, கொஞ்சம் நில்லுங்க. அநேக ஆண்டுகளுக்கு முன்பாக சாம்சரியா கொடுத்த ஒரு செய்தி எப்போது எனக்கு நினைவு வரும். ஸ்டாப், லிசன், ப்ரொசீட். நிறைய டிராஃபிக்கில் வந்து வச்சுருப்பாங்க. ஸ்டாப், நில், கவனி, புறப்படு. நில், கவனி, புறப்படு. ஸ்டாப், லிசன், ப்ரொசீட். கொஞ்சம் நில்லுங்க. கர்த்தருடைய வழி என்னன்னு பாருங்கள். புதிய ஏற்பாடு தான் அப்போஸ்தல உபதேசம்னு சொல்லுவோம். ஏன்னா மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் நற்செய்தி நூல்கள் இயேசு அப்போஸ்தலர்களுக்கு கொடுத்த உபதேசம். நிருபங்கள் அப்போஸ்தலர்கள் சபைக்கு எழுதினது. அப்போ இந்த நற்செய்தி நூல்களும் நிருபங்களும் சேர்ந்து அப்போஸ்தல உபதேசம். இயேசு அப்போஸ்தலருக்கு சொன்னது, அப்போஸ்தலர்கள் சபைக்கு சொன்னது அப்போஸ்தல உபதேசம். அதான் வழி. வழி இதுவே, இதில் நட அப்படின்னு கர்த்தர் சொல்கிறார். நீங்கள் அந்த அப்போஸ்தல உபதேசத்தில் நடங்க. கண்டிப்பாக சொல்கிறேன், கர்த்தர் உங்களை பூமியின் உயர்ந்த ஸ்தானங்களில் ஏறி வர பண்ணுவார். 6ஆவதாக, பிரியமானவர்களே, நம்ம எல்லாருக்கும் நன்றாய் தெரிந்தது, ஆனால் இதையும் நம்ம பின்பற்ற வேண்டும். லூக்கா 14ஆம் அதிகாரம், லூக் சாப்டர் 14, லூக்கா 14ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் வாசிங்க. தன்னைத்தான் உயர்த்துகிறவன் எவனும் தாழ்த்தப்படுவான், தன்னைத்தான் தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான் என்றார். பிரியமான, அதே தான் பேதுரு திரும்ப சொல்கிறார் பாருங்க. 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 5-6 வசனம் வாசிப்போம். 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 5-6 வசனங்கள். அந்தபடி இளைஞரே, மூப்பருக்கு கீழ்ப்படியுங்கள். நீங்கள் எல்லாரும் ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்து மனத்தாழ்மையை அணிந்து கொள்ளுங்கள். பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார். தன்னைத்தான் தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படும். யாரும் நம்மளை தாழ்த்த வேண்டாம், யாரும் நம்மளை குறைவாக பேச வேண்டாம். நாம் மற்றவர்களை நம்மை விட மேலானவர்களாக நினைக்கும் போது, நாம் நமக்கானவர்கள் அல்ல பிறருக்கானவர்களை தேடும்போது, தன்னைத்தான் தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான். பிரியமானவர்களே, வேதத்தில் நான் இவங்க விபச்சாரக்காரங்களுக்கு எதிராக இருக்கிறேன் அப்படிலாம் அவங்களுக்கு இறக்கம் பாராட்டுறார், அவங்கள பாவத்திலேருந்து விடுவிக்கிறார். ஒரே ஒரு குரூப்புக்கு மாத்திரம்தான் ஆண்டவர் எதிராக நிற்கிறாரு. பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்க. பிரியமானவர்களே, வீட்டில் கணவன் மனைவி உறவில் தன்னைத்தான் தாழ்த்துகிறவன் பாக்கியவான். பிள்ளைகளுக்குள்ள தன்னைத்தான் தாழ்த்துகிறவர்கள் பாக்கியவான்கள். எல்லா சூழ்நிலையிலே பிரியமானவர்களே, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும். கொஞ்சம் நம்ம மற்றவங்களுக்கு விட்டு கொடுத்து
மற்றவர்களுக்கு முதலிடம் கொடுத்து நம்மையே நம்ம தாழ்த்துவோமானா எவ்வளோ பெரிய பாக்கியம். பிரியமானவர்கள் ஒரு தத்துவம் சொல்லுவாங்க, கெட்டவனுக்கும் கெட்டவனுக்கும் ஒரு வழி, கெட்டவனுக்கும் நல்லவனுக்கும் 2 வழி, நல்லவனுக்கும் நல்லவனுக்கும் 3 வழி. அது என்னங்க, கெட்டவனுக்கும் கெட்டவனுக்கும் ஒரு வழி, கெட்டவனுக்கும் நல்லவனுக்கும் 2 வழி, நல்லவனுக்கும் நல்லவனுக்கும் 3 வழி. அப்படின்னா ரொம்ப அருமையான தத்துவம். அது ஒரு ஒத்தடி பாதை இருக்குது. இங்கேருந்து ஒரு கெட்டான் வரான், இங்கேருந்து ஒரு கெட்டான் வரான். அவன் விலகட்டும் இவன் நிற்கான், இவன் விலகட்டும் அவன் நிற்கான். 2 பேரும் இடிச்சுக்கிட்டு நிற்காங்க. அவன் விலகட்டும் நான் ஏன் அவனுக்கு விட்டு கொடுக்கணும், இவன் சொல்கிறான் அவன் விலகட்டும் நான் ஏன் அவனுக்கு விட்டு கொடுக்கணும். 2 இடிச்சிட்டு அப்படியே நிற்கிது அந்த பாதையில். அவன் கண்ணுக்கு தெரிஞ்சதெல்லாம் ஒரே ஒரு வழி தான். அதான் கெட்டவனுக்கும் கெட்டவனுக்கும் ஒரு வழி, இடிச்சிட்டு நிற்கிறாங்க. 2வது இங்கேருந்து ஒரு கெட்டவன் வரான், இங்கேருந்து ஒரு நல்லவன் வரான். சரி இவன்கிட்ட போய் என் இடிச்சிட்டு நிற்பானேன்னு சொல்லி அவனுக்கு வழி விட்டு இந்த நல்லவன் ஒதுங்கிக்கிறான். அவனுக்கு வழி விட்டு இந்த நல்லவன் ஒதுங்கிக்கிறான். பிரியமானவர்களே, கெட்டவனுக்கு நல்லவனுக்கு 2 வழி இருக்குது. 2 பேரும் நல்லவன். இவன் அவனுக்கு வழி விடுறான், இவன் இவனுக்கு வழி விடுறான். இப்போ அங்கே 3 வழி உண்டாயிடுச்சு. 2 பேர் வந்த ஒரு வழி, இவன் அவனுக்கு வழி விடுறான், இவன் இவனுக்கு வழி விடுறான். அங்கே 3 வழி உண்டாயிடுச்சு. ஈஸியாக போயிட்டே இருக்கலாம், மூவ் பண்ணிகிட்டே இருக்கலாம். தன்னைத்தான் தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான். பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார். ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள். பிரியமான கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அது மாத்திரமல்ல, கடைசியாக ஏசாயா 33:14 வாசியுங்கள். ஏசாயா 33:14. சியோனில் உள்ள பாவிகள் திகைக்கிறார்கள், மாயக்காரரை நடுக்கம் பிடிக்கிறது. பட்சிக்கும் அக்கினிக்கு முன்பாக நம்மில் தரித்திருப்பவன் யார், நித்திய ஜுவாலைக்கு முன்பாக நம்மில் தாபரிப்பவன் யார் என்கிறார்கள். நீதியாய் நடந்து செம்மையானவைகளை பேசி இடுக்கண் செய்வதால் வரும் ஆதாயத்தை வெறுத்து பரிதானங்களை வாங்காதபடிக்கு தன் கைகளை உதறி இரத்தஞ்சிந்துவதற்கான யோசனைகளை கேளாதபடிக்கு தன் செவியை அடைத்து பொல்லாப்பை காணாதபடிக்கு தன் கண்களை மூடுகிறவனவனோ அவன் உயர்ந்த இடங்களில் வாசம் பண்ணுவான். கண்மலைகளின் அரண்கள் அவனுடைய உயர்ந்த அடைக்கலமாகும். அவன் அப்பம் அவனுக்கு கொடுக்கப்படும், அவன் தண்ணீர் அவனுக்கு நிச்சயமாய் கிடைக்கும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவது. யாரை கர்த்தர் ஆசீர்வதிப்பார், யார் உயர்ந்த அடைக்கலத்தில் வருவார்? பிரியமானவர்களே, திவ்ய சுபாவத்துக்கு பங்குள்ளவர், திவ்ய சுபாவத்துக்கு பங்குள்ளவர். திவ்ய சுபாவம், டிவைன் நேச்சர். 2 பேதுரு 1:4 வாசிக்கிற 2 பேதுரு 1:4 நம்ம திவ்ய சுபாவத்துக்கு பங்குள்ளவர்களாகும் பொருட்டு, திவ்ய சுபாவத்துக்கு பங்குள்ளவர், ஒரு டிவைன் நேச்சர். 24 சங்கீதம் 3-4 வசனங்கள், 15 சங்கீதம் 1-5 இதே கான்செப்ட் பார்ப்போம், நிறைய இடத்துல பார்ப்போம். பிரியமானவர்களே, நம்முடைய நேச்சர் இங்கே ரொம்ப அருமையாக இருக்குது பாருங்கள். திரும்ப கூட அதை நம்ம பார்த்து ஜெபிக்கலாம். நீதியாய் நடக்கும் 15 வாசிங்க. நீதியாய் நடந்து செம்மையானவைகளை பேசி இடுக்கண் செய்வதால் வரும் ஆதாயத்தை வெறுத்து பரிதானங்களை வாங்காதபடிக்கு தன் கைகளை உதறி இரத்தஞ்சிந்துவதற்கான யோசனைகளை கேளாதபடிக்கு தன் செவியை அடைத்து பொல்லாப்பை காணாதபடிக்கு தன் கண்களை மூடுகிறவனவனோ அவன் உயர்ந்த இடங்களில் வாசம் பண்ணுவான். பிரியமானவர்களே, சுருக்கமாக ஒரு 7 காரியங்கள் கர்த்தர் உங்களை உங்கள் ஸ்கூலில், உங்கள் காலேஜில், உங்கள் உறவுகள் மத்தியில், உங்களுடைய பணித்தளத்தில், ஊழியத்தின் பாதையில் கர்த்தர் உங்களை உயர்த்த வேண்டும் என்றால் நீங்கள் கர்த்தருடைய ஜனமாக இருக்கணும். நீங்கள் கர்த்தருடைய ஜனமாக இருக்கணும், வேறு யாருடைய ஜனமாகவும் இருக்கக்கூடாது. நீங்கள் பாகாலுடைய ஜனமாக இருக்கக்கூடாது, அந்நிய தெய்வங்களுடைய ஜனமாக இருக்கக்கூடாது. நீங்கள் கர்த்தருடைய ஜனம் என்று வர வேண்டும். 2வது, அவருடைய நாமத்தை அறிந்திருக்கணும். 3வது, ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்க நினைக்கணும். 4வது, எல்லா சூழ்நிலையிலையும் ஆட்டு மந்தையில், மாட்டு மந்தையில், திராட்சை செடியில், அத்தி மரத்தில், ஒலிவ மரத்தில் நீங்கள் மகிழாமல் பிரியமல்ல கர்த்தருக்குள் மன மகிழ்ச்சியாக இருக்கணும். 4வது, அவருடைய வழி அப்போஸ்தல உபதேசம், அதை நீங்கள் கை கொள்ளணும்.
6வது பிரியமானவர்களே, உங்களையே தாழ்த்தணும், பெருமைப்படக்கூடாது. நல்லா கர்த்தர்ட்ட ஒப்பு கொடுத்து அவர் நம்மை உயர்த்த வல்லவராக இருக்கிறார். பெருமைகளுக்கு அவர் எதிர்த்து நிற்கிறார். 7வது பிரியமல் நான் சொல்கிறேன் முக்கியமானது, திவ்ய சுபாவத்துக்கு பங்குள்ளவர்களாக இருங்க. திவ்ய சுபாவத்துக்கு பங்குள்ளவர்களாக இருங்க. கபட்டு வாய்க்கு விலைக்கு காத்துக்கொள்ளுங்க. மாயைக்கு உங்கள் ஆத்மாவை ஒப்புக்கூடாதீங்க. பிரியமல் பிறருக்கு தீங்கு செய்யாதீங்க, புறங்குறி தெரியாதீங்க, கோல் சொல்லாதீங்க, மற்றவருடைய இரத்தத்தை சிந்தாதீங்க. உங்கள் வார்த்தையினால் உங்கள் செயலினால் மற்றவங்க இருதயத்தை உடைக்காதீங்க. ஒரு திவ்ய டிவைன் நேச்சர், ஒரு தெய்வீக சுபாவத்தை தரித்து கொள்ளுங்க. புறங்குறி திருறவங்க கர்த்தருக்கு பிடிக்காது, கோல் சொல்கிறவங்க கர்த்தருக்கு பிடிக்காது, மற்றவங்களுக்கு தீங்கு செய்கிறவங்க கர்த்தருக்கு பிடிக்காது. பொல்லாப்புக்கு விலைக்கு காத்துக்கொள்ளுங்க. மாயைக்கு உங்கள் ஆத்மா ஒப்புக்கூடாதீங்க. எல்லாம் மாயை மாயை மாயை, உங்கள் ஆத்மா அதுக்கு ஒப்புக்கூடாதீங்க. கர்த்தர் உங்களை பூமியின் உயர்ந்த ஸ்தானத்தில் ஏறி வர பண்ணுவார்.